மக்களின் முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா வழக்கிலிருந்து விரைவில் விடுதலை பெற்று மீண்டும் அவர் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களிலும் திருத்தலங்களிலும் தொடர்ந்து மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும் மசூதிகளில் சிறப்பு தொழுகைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவொற்றியூரில் அஇஅதிமுகவினர் 108 பால் குடம் எடுத்து அருள்மிகு கருமாரி அம்மன் கோயிலில் பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் அஇஅதிமுக உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர் மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை சார்பில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி பல்வேறு யாகங்கள் நடத்தப்பட்டன. சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. இதில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள தென் திருப்பதி என்றழைக்கப்படும் தான்தோன்றி மலை அருள்மிகு கல்யாண வெங்கடரமண ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தடைகளை தகர்த்தெறிந்து விரைவில் விடுதலை பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி சங்குலி முழக்கத்துடன் நாத பூஜை நடைபெற்றது. நாத பூஜையை தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றன. இதில் அஇஅதிமுகவினர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மருதன்கோன்பட்டியில் உள்ள ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி நாச்சியாருக்கு பாலாபிஷேகத்துடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயிலில் உள்ள காந்திமதி அம்மன் சன்னதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சிறப்பு கூட்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் நெல்லை மேயர் அஇஅதிமுக நிர்வாகிகள் உள்பட ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் குமுளம் கிராமத்தில் உள்ள அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக விடுதலையாக வேண்டி சுதர்சன ஹோமம் மற்றும் லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் நகரில் உள்ள ஸ்ரீ பார்வதி சமேத பட்சீஸ்வரர் திருக்கோயிலில் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து மீண்டும் தமிழக முதலமைச்சராக வரவேண்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. இதில் அஇஅதிமுகவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.